இந்த எதிரிகள் சம்மந்தப்பட்ட தொல்லைக்கும் கண்ணுக்கு தெரியாத நெகட்டிவ் எனர்ஜி சார்ந்த பிரச்சனைகளுக்கும் எல்லாருமே வழிபடக்கூடிய தெய்வம்னு பார்த்தீங்கன்னா உக்ர தெய்வத்தை வழிபாடு செய்கிறாங்க. இது யாருக்கெல்லாம் பலன் கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாதக ரீதியாக 6ஆம் இடத்தில் பாவ கிரகங்கள் இருக்கக்கூடியவர்களுக்கு அல்லது கோச்சாரத்தில் அந்த 6ஆம் இடத்திற்கு ராகு கேதுவோ அல்லது சனி பகவானோ இது செவ்வாயோ இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த உக்ர தெய்வ வழிபாடானது பலன் கொடுக்கும். இந்த 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகமானது அந்த உக்ர தெய்வத்துடைய அருளை மிக விரைவில் நீங்கள் எந்த இடத்துக்கும் போக தேவையில்ல. ஒரு கந்திஷ்டி பாதிப்பா, ஒரு எதிரிகளால் பிரச்சனையா, நான் நிறைய துரோகத்தை சந்திச்சிட்டேன் மேடம், இதுக்கு மேலே என்னால் முடியல அப்படிங்கிறவங்க எல்லாமே உக்ர தெய்வ வழிபாடு எடுக்கிறது சிறப்பு. அது இயல்பாகவே உங்களுடைய ஜாதகத்தில் 6ஆம் இடத்தில் ஒரு ராகு கேது மாதிரியான பாவிகள் இருக்கும் பொழுதோ அல்லது கோச்சாரத்தில் வரும் பொழுதோ அந்த தெய்வ வழிபாடுகள் எடுக்கும் பொழுது உங்கள் எதிரிகளை நீங்கள் வெற்றி கொள்வீர்கள். உங்களுடைய கண்ணுக்கு தெரியாத பிரச்சனைகள் மறையும். குறிப்பாக கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் சில பேர் மனசு தைரியமே விட்டுருவாங்க. துரோகத்தினாலேயோ அல்லது கடன்னாலேயோ நிறைய பேர் மனசு தைரியத்தை இழந்துருவாங்க. இவங்க எல்லாமே இந்த நேரத்தில் உக்ர வழிபாடு எடுக்கும் பொழுது அவர்களுக்கு அதற்குண்டான சரியான தீர்வு என்பது கிடைக்கும்.